சைனாவில் நடந்த ஒரு பெரிய ஸ்கேம் இது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாதாரண ஆரஞ்சு பழங்களை வாங்கி அதை ஆரஞ்சு கேக்குன்னு சொல்லி அதிக விலைக்கு வித்தாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, உண்மை தெரிஞ்சு மக்கள் திருப்பி கொடுக்காம இன்னும் அதிகமா வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆரஞ்சு பழம் பழுக்கும் போது தோட்டம் முழுக்க அப்படியே கோல்டு கலர்ல ஜொலிக்கும். பார்க்கவே சூப்பரா ஜூசியா இருக்கும். ஆனா இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. இந்த ஆரஞ்சு பழம் பார்க்கிறதுக்கு வேணா ஸ்வீட்டா தெரியலாம், ஆனா பயங்கர சோர் டேஸ்ட்ல இருக்கும். இதனால யாருமே வாங்க மாட்டாங்க. இந்த தோட்டம் தான் அந்த விவசாயியோட ஒரே இன்கம். பழம் விக்காததால ரொம்ப டிப்ரஸ் ஆகி மரத்தை எல்லாம் வெட்டலான்னு முடிவு பண்ணிட்டார். அப்போ வெளியூர்ல இருந்து ஒரு லேடி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது சும்மா யூஸ்லெஸ் ஃப்ரூட்ஸ் இல்ல, இதுல ஒரு ஹிடன் ட்ரெஷர் இருக்குன்னு. அந்த புளிப்பு பழங்களை எடுத்து ஸ்பெஷல் டூல் வச்சு ஸ்லைஸ் பண்ணி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. அப்புறம் 2 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி வெயில்ல காய போட்டாங்க. அந்த ஹீட்ல சோர்னஸ் குறைஞ்சு ஃபிட்னஸ் ஸ்வீட்னஸா மாறிச்சு. அப்புறம் ஒவ்வொரு பீஸையும் சிரப்ல சொதன்னு நினைச்சு எடுத்தாங்க. முதல்ல ஏழை விவசாயிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சும்மா வாங்கினவங்க ஒரு பைட் சாப்பிட்டதும் அப்படியே அடிக்ட் ஆகிட்டாங்க. இது சும்மா ஸ்நாக்ஸ் இல்ல, பியூர் ஆரஞ்ச் எசன்ஸ், ஸ்வீட்டும் டேங்கியும் கலந்து சாஃப்டா சூவியா ஃபுல் ஆஃப் ஃபிளேவர்ல ஒரு கேண்டி மாதிரி இருந்துச்சு.